குட்டி பொண்ணுக்கு சிவன் பார்வதியே நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ண கதை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை பாருங்க. அடா 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 அடா, என்ன வெயில் என்ன வெயில், மண்டே பொழக்குது. கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள மயக்கமே வந்துரும் போல இருக்கு. வீட்டுல என்ன கதி பண்ணி வச்சிருக்காளோ, என்ன வேலை பார்த்து வச்சிருக்காளோ. சித்தியோட கொடுமையில ரொம்ப கஷ்டப்பட்ட இந்த சின்ன பொண்ணு துர்கா வீட்டு வேலை செஞ்ச அலுப்புல கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட்டு இருந்தா. ஐயோ ஐயோ ஐயோ, எப்படி தூங்குது பாரு இந்த பொண்ணு. அதுவும் பட்ட பகல்ல வீடெல்லாம் போட்டது போட்டபடி கிடக்குது. சமைக்கல, வீடு பெருக்கல, ஒரு வேலையும் செய்யல. துணி கூட துவைச்சாலோ என்னவோ தெரியல. இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இவளோட ஆட்டத்தெல்லாம் அடக்குறேன். முதல்ல இவளை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லி முதல்ல கைய காலை ஒடிச்சு வீட்டுல வைக்கிறேன். அப்பதான் இவெல்லாம் சரிப்பட்டு வருவா. துர்காவோட சித்தி மாலா அவளை ரொம்ப வெறுத்தாங்க. அவளை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னே முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஏ துர்கா, எழுந்திரடி. ஏ தூங்கு மூச்சு பொண்ணே, எழுந்திரடி. எவ்வளவு நேரமா கழுத மாதிரி கத்திட்டு இருக்கேன். காதுல விழலையா உனக்கு? அவன் தான் ஆம்பளை பையன், அலுப்புல தூங்குறான். உனக்கு என்னடி பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வேலையும் செய்யாம தூக்க வேண்டி கிடக்கு? எழுந்திருக்கிறியா இல்லையா? இப்போ எழுந்திரு துர்கா. சித்தி, நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லை சித்தி. நீங்க ரொம்ப நேரமா என்ன கூப்பிடுறீங்களா? என்ன மன்னிச்சிருங்க சித்தி. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சதுல கொஞ்சம் அலுப்புல தூங்கிட்டேன். நான் இனிமே தூங்க மாட்டேன் சித்தி. என் மேல கோவிச்சுக்காதீங்க சித்தி. என்ன மன்னிச்சிருங்க சித்தி. இங்க பாருடி, உன் மன்னிப்பு தூக்கி குப்பையில போடு. முதல்ல கொல்லையில துவைக்காம இருக்கிற துணியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் துவைச்சு அலசி காய போடு. பொழுது போயிடுச்சு சரியா? பாத்திரங்கள்லாம் நிறைய தேய்க்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் போய் தேய். ராத்திரிக்கு என் புள்ள சப்பாத்தி கேட்டான், அவனுக்கு தனியே செஞ்சு கொடு சரியா? இந்த வேலையெல்லாம் இவ்வளவு கிடக்கும் போது எப்படித்தான் உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வருதோ தெரியலம்மா. அந்த குட்டி பொண்ணை இப்படி கரிச்சு கொட்டிட்டு இருந்தாங்க மாலா. என்னம்மா நீங்க கொஞ்ச நேரம் கூட தூங்கவே விட மாட்டீங்க? ஏம்மா அக்காவை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அக்கா ரொம்ப பாவமா, திட்டாதீங்கம்மா. அந்த வீட்டுல அவளை சப்போர்ட் பண்ற ஒரே ஆளு அவளோட தம்பி கண்ணன் மட்டும்தான். நான் பெத்த பையன் கூட என்ன திட்டுற அளவுக்கு இந்த பொண்ணு இப்படி நடந்துக்கிட்டா. சே, இவ என்னை விட்டு எப்ப போவாளோ அப்பதான் எனக்கு நிம்மதி. இவளுக்கு ஒரு முடிவு காட்டுறேன். இவளை ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்துனாதான் எனக்கு நிம்மதி. அப்பதான் நானும் என் பையனும் மட்டும் இங்க சந்தோஷமா வாழ முடியும். காலையில இருந்து வேலை செஞ்சு என் கையே காஞ்சு போச்சு. இந்த கஷ்டத்தை நான் எங்க போய் சொல்லுவேன்? இந்த வீட்டுல யாருக்குமே என் மேல அக்கறையே இல்ல. அடடடா மாலா, நான் வந்தது வராததுமா ஆரம்பிச்சிட்டியா உன்னோட புலம்பல? எப்பதான் இதை நீ நிறுத்த போறியோ எனக்கும் தெரியல. என்ன பிரச்சனை உனக்கு? முதல்ல அதை சொல்லு. இங்க பாருங்க, முன்னாடி மாதிரிலாம் இப்ப என்னால எந்த வேலையும் உருப்படியா செய்ய முடியல. கீழே குனிஞ்சு நிமிந்தாலே தலையெல்லாம் சுத்துது. அதனால எனக்கு ஒத்தாசைக்கு யாராவது ஒருத்தர் வேணும். முதல்ல பள்ளிக்கூடம் போற உங்க பொண்ணு துர்காவை நிறுத்துங்க. வீட்டுல அவளுக்கு எனக்கு ஒத்தாசைக்கு இருக்க சொல்லுங்க அப்படின்னு மாலா தன்னோட கணவர்கிட்ட ரொம்ப வஞ்சகமா பேசினாங்க. மாலா சூழ்ச்சிகரமா சொன்னதை அப்படியே நம்பி துர்கா கிட்ட ரொம்ப கடுமையா பேசினார் அவளோட அப்பா. பாரு துர்கா, நீ இனிமே பள்ளிக்கூடம் எல்லாம் போக வேணாம். அம்மா ரொம்ப பாவம், கஷ்டப்படுறா. அவளுக்கு ஒத்தாசையா இனிமே நீ வீட்லயே வேலை செய் சரியா? தன்னோட அப்பாவே தனக்கு சாதகமா பேசாதனால ரொம்ப மன வருத்தத்தோட துர்கா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா. பள்ளிக்கூடம் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட துர்காவுக்கு அது நடக்காததை நினைச்சு ரொம்ப வருத்தம். தன்னோட தம்பி கண்ணை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு போறத பார்த்துட்டு ரொம்ப ஏக்கத்தோட அவ ரொம்ப மனசு கஷ்டப்பட்டா. அந்த சின்ன பொண்ணு வீட்டு வேலையை செய்யறத பார்த்துட்டு அவங்க சித்தி மாலாவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். இங்க பாரு துர்கா, மாசம் இங்கேயே பெருக்கிட்டு இருக்காம வீட்டுக்கு பின்னாடியும் குப்பை கிடக்கு, அதையும் போய் பெருக்கணும். மத்தியான நேரத்துல நிறைய துணி இருக்கு, அதையும் சேர்ந்து துவைக்கணும் சரியா? தன்னோட வயித்துல பிறக்காத ஒரே ஒரு காரணத்துக்காக தான் துர்காவை மாலா இவ்வளவு தூரம் வெறுத்தாங்க. ஒரு நாள் அவங்க ஊர்க்காரெல்லாம் திடீர்னு சத்தம் போட்டுக்கிட்டே அலறிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. காப்பாத்துங்க, என் பிள்ளைய யாராவது காப்பாத்துங்க. என்னாச்சு பாட்டி? ஏன் இந்த ஊர்க்கார பயல்கள்லாம் இப்படி தலை தெறிக்க ஓடுறானுங்க? என்ன நடந்துச்சு? யாரையோ காப்பாத்துக்கன்னு ஓடுறானுங்களே, என்ன பிரச்சனை? யாரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஓடுறானுங்க இவனுங்க? அந்த பக்கமா போன பாட்டி கிட்ட மாலா இப்படி கேட்டதும் பாட்டி விளக்கமா சொன்னாங்க. ஆனா என்ன தேடி சொல்ற? இந்த காலத்து வாலிப பசங்களுக்கெல்லாம் ரொம்ப தான் தைரியம். அந்த காட்டு பக்கமா ஒரு பேய் கிணறு இருக்கு, அங்க போகாதீங்கடான்னு சொன்னா எவன் கேக்குறான்? இதோ போறானே முத்து, அவன் பையன் யாரு சொல்லியும் கேட்காம காட்டு பக்கம் இருக்கிற பேய் கிணத்துக்குள்ள போய் அவன் ஊரு பக்கம் திரும்பியே வரலடி அம்மா. அதுக்குத்தான் எல்லாவனும் ஓடுறானுங்க இப்படி. இந்த பாட்டி சொன்னதை கேட்டதும் மாலாவோட கெட்ட புத்திக்கு ஒரு யோசனை தோணுச்சு.
ஆஹா, அருமையான யோசனை. இந்த பேய் கணத்துக்கு எப்படியாவது நம்ம வீட்ல இருக்கிற இந்த குட்டி வாண்டு இவளை அனுப்பிச்சு விடுற வேண்டிதான். அவ போய் திரும்பி வரமாட்டா. என்னோட வாழ்க்கையில இருக்கிற பெரிய பிரச்சனையே ஓஞ்சு போயிடும். அப்புறம் நானும் என் பையனும் என் வீட்டுக்காரர் மட்டும்தான் இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு ரொம்ப வஞ்சகமா மாலா ஒரு திட்டம் திட்டினாங்க. அம்மாடி துர்கா, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்காத. ஏன் அடுப்படியில கலந்து கஷ்டப்படுற? இங்க வா, ஏன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னாச்சு சித்தி? என்ன விஷயம் என்கிட்ட சொல்லுங்க சித்தி. நடக்க போற விபரீதம் எதுவுமே தெரியாம துர்கா பாவமா சித்திக்கிட்ட இப்படி கேட்டா. வேற ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வீட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்ல. அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கிணத்துல தண்ணி ரொம்ப சுவையா இருக்குதாமா. எல்லாரும் எடுத்துட்டு வர்றாங்க. நீ வேணா பாரு சித்தி, கையெல்லாம் காய்ச்சு போச்சு. சித்தியால கிணத்து வரைக்கும் போய் தண்ணி எடுக்க முடியாதுடா செல்லம். அதனால துர்கா பொண்ணு அழகா போய் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு பத்திரமா வருவாளாம். சரியாம்மா? அந்த கிணறு ஒரு பேய் கிணறாச்சே, அங்க எப்படி போறது? அவ எவ்வளவு சொல்லியும் அவங்க சித்தி கேட்காததுனால வேற வழியே இல்லாம துர்கா தண்ணி எடுக்கிறதுக்காக பேய் கிணறுக்கு புறப்பட்டா. சித்தி, அந்த பேய் கிணறுக்கு தனியா போறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. அட, பேயாவது ஒண்ணாவது அதெல்லாம் நம்ம ஊர்க்காரங்க கட்டுன கட்டுக்கதை துர்கா. நீ அதெல்லாம் நம்பாத. நீ ரொம்ப தைரியமான பொண்ணாச்சே, இதுக்கெல்லாம் நீ பயப்படலாமா? நீ போயிட்டு ஒரே ஒரு குடம் தண்ணி மட்டும் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வாமா. சித்தி சொல்றத கேட்டுட்டு ரொம்ப மன கஷ்டத்தோட துர்கா காட்டுக்கு புறப்பட்டா. ஊரை விட்டு ரொம்ப தூரம் ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த காட்டுக்கு நடந்து வந்த துர்கா ஒரு வழியா அந்த பேய் கிணற வந்து சேர்ந்தா. இதுதான் அந்த பேய் கிணறுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரு நீங்க? ஏய் குட்டி பொண்ணே, என்ன தைரியம் இருந்தா என்னோட கிணத்துல தண்ணி அடிக்கிறதுக்காக குடத்தை தூக்கிட்டு வந்திருப்ப. இங்க வந்தவங்க கதையெல்லாம் என்ன ஆச்சுன்னு நீ கேள்விப்பட்டிருக்கல. அப்படி இருந்தும் எப்படி என் கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக நீங்க வருவ? நீ எப்படி தண்ணி எடுக்கிறன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோகினி பேயே அந்த கிணத்துக்கு மேலேயே ஏறி உட்காந்து படுத்துக்கிச்சு. கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போறேன். நான் தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு போலன்னா எங்க சித்தி என்ன ரொம்ப அடிப்பாங்க. துர்கா எவ்வளவு தூரம் கேட்டதுக்கு அப்புறமும் கூட மோகினி போய் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. அந்த கிணத்து மேலே ஏறி தூங்கிட்டு இருந்துச்சு. அச்சச்சோ, இந்த பேய் நல்லா தூங்கிட்டு இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது? தண்ணி இல்லாம போனா சித்தி அடிப்பாங்களே. இப்படி அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம துர்கா ரொம்ப பயத்துல இருந்தா. ரொம்ப அழகான ஒரு அம்மா அங்க வந்தாங்க. அந்த அம்மாவை பார்த்ததும் படுத்துட்டு இருந்த பேய் திடீர்னு எழுந்து உட்கார்ந்துக்குச்சு. பாவம் துர்காவுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த அம்மா அந்த மோகினி பேய் கிட்ட ரொம்ப கோவமா பேசினாங்க. மோகினி, துர்கா என்னோட குழந்தை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அவகிட்ட? உன்னோட விளையாட்டெல்லாம் அவகிட்ட காட்டாத. அவ உன்கிட்ட கேட்டது ஒரே ஒரு குடம் தண்ணீர் மட்டும்தானே. அது அவள்கிட்ட இப்பவே நீ கொடுக்கணும், சரியா? உடனே ஆகட்டும். உத்தரவு தாயே. நீங்க சொல்லி நான் தராம இருப்பேனா? அம்மா, நீங்க சொன்னா ஒரு குடம் என்ன, இந்த கிணத்துல தண்ணி அத்தனையுமே நான் அவளுக்கு கொடுப்பேன் தாயே. நீங்க என் மேல கோவப்படாம என்னை ரட்சிச்சு அருள் புரியணும் தாயே அப்படின்னு அந்த அம்மா கிட்ட மோகினி போய் ரொம்ப பணிவோட கேட்டுக்கிட்டது. தனக்கு உதவி பண்ண அம்மா யாருன்னு தெரியாம குழம்பிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே வீடு வந்து சேர்ந்தா துர்கா. உயிரோட வந்த துர்காவை பார்த்து அவ சித்தி மாலாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கல. என்னது இது? என் கண்டிகை என்னால் நம்ப முடியலையே. அந்த பேய் கணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு எப்படி ஒருத்தரால உயிரோட வர முடியும்? என்னன்னு அவகிட்ட கேட்போம். துர்கா, ஏ துர்கா நில்லுடி. ஏ துர்கா, உன்னை ஊருக்கு புறமா இருக்கக்கூடிய கிணத்துல தண்ணி எடுக்க சொன்னா பக்கத்திலே ஒரு கிணத்துல போய் எடுத்துட்டு வந்தியா? எங்க இருந்து கொண்டு வந்த? உண்மையை சொல்லு துர்கா. ஏற்கனவே ரொம்ப பயத்துல இருந்த துர்கா சித்தி இப்படி கேட்டதும் ரொம்பவே பயந்து போயிட்டா. நடந்த உண்மையெல்லாம் ஒண்ணு விடாம சித்தி கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா துர்கா. சித்தி, நிஜமாவே நான் தண்ணி எடுக்க பேய் கிணறுக்கு தான் போனேன். அங்க அந்த பேய் எனக்கு தண்ணியே கொடுக்க மாட்டேன்னு குறுக்க படுத்துக்கிச்சு சித்தி. அப்போ ரொம்ப அழகா ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க சொன்ன உடனே அந்த பேய் எழுந்து எனக்கு தண்ணி கொடுத்துச்சு சித்தி. நான் சொல்றதெல்லாம் நிஜம்தான் சித்தி, நான் போய் சொல்லல, என்ன நம்புங்க சித்தி. துர்கா உண்மையே சொன்ன போதிலும் அவங்க சித்தி அதை நம்பவே இல்லை.
ஆ, இந்த சின்ன கழுத என்னையவே ஏமாத்துறாளா? எப்படியோ என்னோட முதல் திட்டத்திலிருந்து நீ தப்பிச்சுக்கலாம். ஆனா உனக்கு அடுத்து ஒரு திட்டம் வச்சிருக்கேன்டி, நீ அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. துர்காவோட சித்தி அடுத்து ரொம்ப பயங்கரமான ஒரு திட்டத்தை நிறைவேற்றலான்னு ஒரு முடிவு பண்ணினான். ஊருக்குள்ள நிறைய மாடுகள் வச்சிருந்தான் கண்ணப்பன். அவனை பார்க்கறதுக்காக மாலா வேகமா போனாங்க. அடடே வாங்கம்மா வாங்க, என்ன இந்த பக்கம்? என்னன்னு சொல்லி விட்டு இருந்தா நானே வீட்டு பக்கம் வந்திருப்பேனே. தன்னோட சதி திட்டத்தை மாலா அவங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. கண்ணப்பா, உங்ககிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப கோபக்கார ஒரு காளமாடு எனக்கு ஒரே ஒரு நாளைக்கு தான் வேணும். நீ எவ்வளவு பணம் கேக்குறியோ உனக்கு நான் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறியா? பணத்துக்கு ஆசைப்பட்ட கண்ணப்பன் மாலா எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொன்ன உடனே அவங்ககிட்ட இருக்கிறதுலே ஒரு கோவக்கார காளமாடை மாலா கிட்ட கொடுத்தாரு. இந்த காளமாடை வச்சு உன்னை எப்படியாவது முட்டை வைக்கிறேன். எப்படியோ உன்னை இங்க இருந்து காலி பண்ணாதான் எனக்கு நிம்மதி. இந்த வாட்டி நீ தப்பிக்கவே முடியாது துர்கா. அக்கா நான் ஓடுறேன், நீ புடி பார்க்கலாம், உன்னால பிடிக்கவே முடியாது. ஏய் தம்பி ஓடாத, நான் உன்னை பிடிச்சிருவேன். இல்லை ஓடாதடா, இல்லடா தம்பி. ஏய் நிறுத்துங்க ரெண்டு பேரும். என்ன கக்க பக்கன்னு ஒரே விளையாட்டு? ஏய் துர்கா, உனக்கு அறிவே இல்லையா? அவன் தான் சின்ன பையன் விளையாடுறான். அங்க சந்தையில காய்கறி எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பை கொடுக்குறேன், சந்தைக்கு போய் எல்லா காய்கறியும் பத்திரமா வாங்கிட்டு வரணும். என்ன புரிஞ்சுதா? துர்கா சந்தைக்கு போகும்போது அந்த காளமாடை விட்டு முட்டை விடலான்னு தான் மாலா திட்டம் போட்டிருந்தா. சித்தி சந்தை ரொம்ப தூரத்துல இருக்கு சித்தி. தவிர எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வரும்போது அது ரொம்ப சுமையா இருக்கும். நான் நம்ம கண்ணனையும் கூட கூட்டிட்டு போட்டுமா சித்தி? எனக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கு. என்ன கண்ணனை கூட்டிட்டு போறியா? அவன் ரொம்ப சின்ன குழந்தை, அவன் எப்படி அவ்வளோ சுமையை தூக்கிட்டு வருவான்? ஏன் நீ தான் மாடு மாதிரி வளர்ந்துருக்கியே, நீ தூக்கிட்டு வர மாட்டியா? போ, எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வா. ஒன்னு விடாம வாங்கிட்டு வரணும், இல்ல உன்னை தொலைச்சிருவேன். சின்ன பொண்ணான துர்கா ரொம்ப கவலையோட அந்த ஒத்தையடி பாதை வழியா பயந்து பயந்து சந்தைக்கு போயிட்டு இருந்தா. துர்கா நடந்து வந்த அந்த பாதை வழியா கண்ணப்பன் தான் கொண்டு வந்த காளமாட்டை ஓட விட்டுட்டு தூரமா போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த காளமாடு ரொம்ப வேகமா துர்காவை நோக்கி பாஞ்சு வந்தது. அம்மா எனக்கு பயமா இருக்கு, யாராவது எனக்கு காப்பாத்துங்க. அம்மா அம்மா பயமா இருக்கு. அந்த மாடு அவளை முட்டை வரும்போது, நந்தி நில்லங்க, என்ன காரியம் பண்ற? துர்கா என்னோட குழந்தை, அவன் மேல நீ பாயறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீ பண்ண தப்புக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? பார்வதி அவசரப்படாதே. அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிவபெருமான் அங்க பார்வதி முன்னாடி தோன்றினாரு. நந்திக்கிட்ட கோவப்படாதே பார்வதி, இதெல்லாம் என்னோட விளையாட்டு தான். அதுக்கப்புறம் சிவனும் பார்வதியும் துர்காவுக்கு காட்சி கொடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் துர்காவுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. துர்கா உயிரோட திரும்பி வந்ததை பார்த்ததும் மாலாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்க முடியல. என்னது இது? இது நடக்கவே வாய்ப்பே இல்லையே. என்ன நடந்துச்சு தெரியலையே. ஏய் நில்லுடி, அங்க காய்கறி வாங்க சந்தைக்கு அனுப்புனா என்னடி பையையும் தொலைச்சிட்டு கைய ஆட்டி ஆட்டி பொம்மை மாதிரி நடந்து வர? எங்கடி காய்கறி? எங்க போன? என்ன பண்ணிட்டு வந்த சொல்லு அப்படின்னு ரொம்ப கோபமா மாலா துர்காவை போட்டு மிரட்டினா. இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டேன், இரு உன்னை கவனிக்கிறேன். எங்கடி போன? எங்கடி போய் தொலைஞ்ச? காய்கறி எங்க? எங்க காய்கறி? சொல்லுடி, உண்மை சொல்லு, எங்கடி போன? சித்தி சித்தி அடிக்காதீங்க சித்தி, வலிக்குது வலிக்குது சித்தி, அடிக்காதீங்க சித்தி, வேண்டாம் என்ன விட்டுருங்க, வலிக்குது சித்தி. பார்வதி தேவியை இறங்கி வந்த உடனே அதை பார்த்துட்டு மாலாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. போதும் நிறுத்து, அந்த சின்ன குழந்தைய நீ இன்னும் எவ்வளவுதான் கொடுமைப்படுத்துவ? நீ திருந்துறதுக்கு உனக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்துட்டேன், ஆனாலும் நீ திருந்தல. உனக்கான தண்டனை என்ன தெரியுமா? அப்படின்னு சொன்ன பார்வதி தேவி கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. ஐயோ எரியுது, அம்மா அம்மா பார்வதி தாயே என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா அப்படின்னு மாலா தன்னோட தவற உணர்ந்ததுனால பார்வதி தேவி அமைதியானாங்க. அப்புறம் பார்வதி அம்மா அந்த மாலாவுக்கும் அவங்களோட குழந்தை துர்காவுக்கும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அம்மா இனிமே நான் எந்த காரணத்து கொண்டும் துர்காவை நான் அடிக்கவோ துன்புறுத்தவோ மாட்டேன். என்னோட குழந்தை மாதிரி நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன். அவளை நல்லா படிக்க வச்சு நல்லபடியா பாத்துக்கிறேம்மா, என்ன மன்னிச்சிருங்க தேவி அப்படின்னு பார்வதி தேவி கிட்ட மன்னிப்பு கேட்ட மாலா தன்னோட தவற உணர்ந்து எல்லா வீட்டு வேலையும் அவங்களே செய்ய ஆரம்பிச்சாங்க. சமைக்கிறது, வீடு பெருக்கிறது, இப்படி எல்லா வேலையும் அவங்களே செஞ்சாங்க. பசங்களா பள்ளிக்கூடத்துக்கு போனோம், நேராச்சு, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு மாலா கூப்பிட்டதும் துர்காவும் அவளோட தம்பி கண்ணனும் பள்ளிக்கூடம் போறதுக்காக தயாராகி அழகா கிளம்பி போனாங்க. உண்மையாவே மனம் திருந்தின மாலா அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடம் போறத பார்த்து நிஜமாவே சந்தோஷப்பட்டா. அன்னையிலிருந்து அவங்களோட குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமா மாறிடுச்சு.